எஸ் ஐம் பேக். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா, இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஹலோ கைஸ், ஐம் பேக் வித் a new வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. வர்றதே லேட்டு, இதுல வண்டி வேற. ஐம் சாரி கைஸ், மன்னிச்சிடுங்க, எக்ஸ்கியூசஸ் சொல்ல விரும்பல. சோ ரொம்ப பேசாம வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சிட்டிங்கே தினசா இருக்கு. நலன் தொழிலே ஊர்னவன் ஒருத்தன் உட்காந்துருக்கு தினசு வச்சே சொல்லுவேன். அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. என்ன சொல்ற? அப்ப இவன் பெரிய ஐட்டக்காரன்லாம் இல்லப்பா. இவனை பார்த்தா ஏதோ காலேஜ் வாட்ச்மேன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். காலேஜ் வாசல்ல சேர போட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவரு எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமோ? காலேஜ் வாசல்ல சேர போட்டு உட்கார்ந்தா பெரிய ரவுடியா? வாட்ச்மேன் கூட தான் டெய்லி காலேஜ் வாசல்ல சேர போட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அவர் பெரிய ரவுடியா? இந்த சட்டையில மக்கள் எதுக்கு காலர் தேடிச்சுக்கானா? இப்படி தூக்கி விட்டு நடக்கிறது தான் மக்கள் சட்டையில காலர் தேடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த தலை எதுக்கு மக்கள் இயற்கையாவே இருக்குதுன்னா இப்படி சீவி விட்டு நடக்கிறது தான் இயற்கையாவே தலை இருக்குது. கேட்டுக்க. இந்த வாட்ச் எதுக்கு மக்கள் தேடிச்சுக்கானா? டைம் பார்த்து நடக்கிறது தான் இந்த வாட்ச் மக்கள் தேடிச்சுக்காங்க. இந்த செருப்பை மக்கள் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான்னா போட்டு நடக்கிறதுக்கான. போட்டு நடக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, போட்டு அடிக்கிறதுக்கும் தான். எடுத்து அடிச்சுனா ரெண்டுமே பிஞ்சிடும். ஒன்னு செருப்பு, இன்னொரு செருப்பு. ஒரு ஊசி வாங்கி டாக்டர், இவனுக்கு ஒரு நல்ல ஊசியா போட்டு விடுங்க டாக்டர். எல்லா ரீல்ஸ்லயும் ஊசி ஊசின்னு உசுர வாங்குறான் டாக்டர். விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. நான் பசி தெரியாம வளர்த்திருக்கேன்னு நினைச்சேன். இப்படி பயம் தெரியாம வளர்ந்திருக்கேடா. ஆமாண்டா, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தான்டா பயமா இருக்கு. ஆனா உண்மையில பயங்கரமா இருக்குடா. பயங்கரமா இருக்கா? புதுசா செஞ்ச பொருளா பாக்குறதுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பழைய உரல் மாதிரி இருக்கானுங்க. ரவுடி ஆயிட்டியா? எப்படிப்பா ரவுடியான? காட்டுக்குள்ள போய் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணியா? ஏடா, இந்த ரவுடி போதை டூல்ஸ் இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதாடா? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். இந்த ரீல்ல செம காமெடியா இருந்தது. இவர் போட்டிருந்த அந்த கேப்ஷன் தான், நானே சிக்கன். டே குசுமி, எது சிக்கனா? கறிக்கடையில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு போல. நக்கல்யா அவனுக்கு. முன்னாடிலாம் ரீல்ஸ்ல தான் இந்த மாதிரி வந்து பாடி சாவடிச்சிட்டு இருந்தானுங்க. இப்ப பஸ்லயும் வந்து பாட ஆரம்பிச்சுட்டானுங்க. நீ மக்கா கருத்து போட்டு நிக்கிறிய பஸ்ல மஜாவா மஞ்சள் தண்ணி என் மேல தெளிச்சிட்டேன். மஜாவா பக்கம் போட்டு என் மனசை வச்சிட்டேன். மஜாவா மஞ்சள் தண்ணி என் மேல. எல்லாருமே பஸ்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிம்மதியா டிராவல் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஆனா இவனுங்க பஸ்ஸுக்குள்ள ஏறி பாட்டு பாடுறன்ற பேர்ல காதுக்கு பக்கத்துல நின்னு கத்தும் போது எப்படிடா நிம்மதியா டிராவல் பண்ண முடியும்?
பாட்டு தான் படு கேவலமா பாடுற, அட்லீஸ்ட் லிரிக்ஸையாச்சும் கொஞ்சம் நல்லா எழுதி இருக்கலாம்ல. வாய்க்கு வரதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்டுறது. மஞ்சள் தண்ணி ஏன் மேல தெளிச்சிட்ட பார்த்தா பக்காவா இருப்பான் அவன் ஒரே கண்ணால பக்குன்னு சிரிப்பான். பார்த்தா பக்காவா இருப்பான் அவ பக்குன்னு ஒரே கண்ணால பக்காவா சிரிப்பான். எல்லாத்துலயும் மாயவெறி ஏறனால தான் இப்படி ஒரு கொடூர கவிதை எழுத முடியும் சார். ஆனா ஒண்ணுடா, இந்த பாட்டை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதுலயே ரொம்ப மோசமான கேவலமான சாங்கு. அப்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறீங்க. எப்ப கல்யாணம் பண்ணலான்றீங்க? பாத்துட்டு இருக்கோமா கூடிய சீக்கிரத்துல அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கணும் போல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணல. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. சொல்லிருங்களேன், இப்ப தகுதியான மனப்பெண் ஏதாவது இருந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் கொடுத்துருங்களேன். அப்படின்னு நம்ம பாப்போம் எப்படி அமையுதுன்னு. இப்படி பார்த்துட்டே இருந்தா ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான் பண்ணணும். இல்ல சொல்லுங்களேன், உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சில இருக்கலாம், இப்படி வேணும் இப்படி வேணும், அந்த மாதிரி ஏதாச்சுன்னா சொல்லுங்க, நேர்கள் பார்ப்பாங்கல்ல. அதாவது சோசியல் மீடியா வேற, திருமணம்ன்றது வேற கண்ணு. ஸோ அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம மேரேஜ் பண்ண போறோம். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறீங்க. சரி, அப்படி இல்லை, பொதுவாக சொல்ல வரேன். பொதுவா அப்ப இவங்க அதான் எப்படி பொண்ணு எப்படி வேணும்னு சொல்லுங்க. அரேஞ்ச் மேரேஜ் கூட ஹோம்லியா நம்ம வேணும்னு ஹோம்லினா எதிர்பார்ப்போம். எப்படி? அதாவதுமா, பொண்ணா இருந்தாலே நமக்கு ஓகேமா. ஏன்னா நமக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லம்மா. வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். ஸ்னேகா மாதிரியா இல்ல குடும்பப்பாங்க? குடும்பப்பாங்க. ஸ்னேகா மேடம் மாதிரி. ஸ்னேகா மேடம் மாதிரியா? ஏன்னு அப்படிங்களா? யாரையும் நம்ம கம்பேர் பண்ண வேணாம், ஜென்ரலாக நான் சொல்ல வரேன். யாரையும் கம்பேர் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன சிவாஜி சார் சூர்யா கூடலாம் உங்களை வந்து கம்பேர் பண்றீங்க? இந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன். சூர்யா சாருக்கு நான் எந்த விதத்துல குறைச்சு போயிட்டேமா? சூர்யா சாரை விட கூட நான் பெரிய ஆளா ஒரு விஷயம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. அதான் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கல்ல, இந்த உயரம் இந்த அடி இந்த ஏதாவது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாம்மா நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு பொண்ணா இருந்தாலே ஓகே தாம்மா. பட் ஆனால் வந்துட்டு வந்தா ஓகே. ஆமாம், பார்த்துட்டு யாரும் நேரில் கால் பண்ணாலும் ஓகேவா? பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா என்கிட்டலாம் பேசவே மாட்டாங்கம்மா. எந்த காலம் தெரியுங்க நீங்க? அதெல்லாம் நல்லா ஜாலியாக பேசக்கூடிய ஆட்கள் தான். சரி ஓகே, இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும், நல்லபடியாக நடக்கட்டும், அதனுடைய வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறோம். நானும் என்னோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னும் ஒரு தரமான சம்பவத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just